வணக்கம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளா அமையட்டும். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள பலரோட வாழ்க்கையோட ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி தான். இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல. பணத்துக்கும் நமக்கும் இருக்கிற உருவ பத்தி. நம்மளோட மனநிலை நம்ம பேங்க் அக்கவுண்ட்டை எப்படி தீர்மானிக்குதுங்கிற ஒரு ஆழமான பார்வை. இந்த அலசல முடியும் போது பணத்தை பத்தின உங்க பார்வை நிச்சயம் மாறி இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மனசை விட்டு பதில் சொல்லுங்க. கை நிறையா சம்பளம் வாங்குறீங்க. மாசம் 1ஆம் தேதி கிரெடிட் ஆகிற எஸ்எம்எஸை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்ல, இல்லையா? மாசம் 20ஆம் தேதிக்கு மேல பேங்க் பேலன்ஸை பார்க்கவே ஒரு பயம். அடுத்த இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில், அடுத்த சம்பளம் எப்போ வரும்னு ஒரு தவிப்பு. இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா? நீங்க மட்டும் தனியா இல்ல. இதுதான் இன்னைக்கு பல திறமையான, நல்லா சம்பாதிக்கிற மக்களோட நிலைமை. ஆனா ஏன் ஏன் இப்படி நடக்குது? இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்க. நாம நம்ம பிரச்சனை என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஏன் சம்பளம் பத்தல, இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சா எல்லாம் சரியாயிடும். இது ஒரு இன்கம் ப்ராப்ளம்னு நாம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அது உண்மையே கிடையாது. உங்க பிரச்சனை வருமானம் இல்ல. உண்மையான பிரச்சனை நாம பண விதிகளை, அதாவது மணி ரூல்ஸை தொடர்ந்து மீறிக்கிட்டே இருக்கிறது தான். இது ஒரு சம்பள பிரச்சனை இல்ல, இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை. உங்க பணத்தை நீங்க நிர்வகிக்கிற உங்க தனிப்பட்ட சிஸ்டம்ல கோளாறு இருக்கு. இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம் வாங்க. செல்வந்தரா ஆகிறதுங்கிறது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி அதிர்ஷ்டத்துல வரதில்ல. அது ஒரு திறமை. நீச்சல் பழகுற மாதிரி, கார் ஓட்ட கத்துக்கிற மாதிரி, பணத்தை கையாளுறதும் கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். அதுக்கு சில முக்கியமான கொள்கைகளை நாம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, நீங்க பணக்காரராகலாம். ரிச்சர்ட் டெம்ப்ளர் எழுதின தி ரூல்ஸ் ஆஃப் மணிங்கிற இந்த புத்தகம் 100க்கும் மேற்பட்ட பண விதிகளை பத்தி சொல்லுது. இதுல சொல்றது ஏதோ ஷேர் மார்க்கெட் டிப்ஸோ இல்ல ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான குறுக்கு வழியோ கிடையாது. இது உங்களுக்கும் பணத்துக்கும் இருக்கிற உறவை, உங்க மணி மைண்ட் செட்டை அடிப்படையிலேருந்து மாத்த போற ஒரு உளவியல் பயணம். இந்த ஒரு வரிய உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் செட் மாறாம உங்க பேங்க் அக்கவுண்ட் மாறவே மாறாது. வெளியில மாற்றம் நடக்கணும்னா அந்த மாற்றம் முதல்ல உங்களுக்கு உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்க எண்ணங்கள்ல, உங்க நம்பிக்கைகள்ல, உங்க பழக்கங்கள்ல. ஓகே, இப்போதான் நம்ம விஷயத்தோட இதய பகுதிக்கே வரோம். செல்வத்தோட உளவியல். பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்க, நாம எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம்? நுகர்வோர், அதாவது ஒரு கன்சியூமர் மனநிலையில இருந்து உருவாக்குபவர், அதாவது ஒரு கிரியேட்டர் மனநிலைக்கு எப்படி மாறுறது? இங்கதான் உண்மையான மாற்றம் தொடங்குது. சைக்காலஜில இத செல்ஃப் ஐடென்டிட்டி பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களை பத்தி என்ன கதை சொல்லிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? நான் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வந்தவன், நிறைய பணம் இருந்தா நிம்மதி போயிடும், நம்ம ராசிக்கு பணம் கையில தங்காது. இப்படிப்பட்ட கதைகளை நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம மூளை அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன பண்ணும்? அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தான் முடிவுகளை எடுக்கும். அந்த வட்டத்துக்குள்ளேயே உங்களை பத்திரமா வச்சிருக்கோம். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் எவ்வளோ ஆழமானது பாருங்க. செல்வம் என்பது ஒரு விளைவு, வெகுமதி அல்ல. நாம என்ன நினைக்கிறோம்? நல்லா உழைச்சா, நேர்மையா இருந்தா கடவுள் நமக்கு பணத்தை ஒரு பரிசா கொடுப்பாருன்னு. அது தவறு. செல்வம் அப்படி வர்றதில்ல. நீங்க சரியான பழக்கங்களை, சரியான நிதி விதிகளை பின்பற்றும் போது செல்வம் ஒரு பக்க விளைவா, ஒரு கான்சிக்வன்ஸா தானா உருவாகுது. மழை பெஞ்சா நிலம் ஈரமாகிற மாதிரி சரியான செயல்களை செஞ்சா செல்வம் பெருகும். அவ்வளோதான். இதுல எந்த மந்திரமும் இல்ல. இன்னைக்கு இந்த நொடியிலிருந்து நான் சொல்றத செய்யுங்க. கண்ணாடியில பார்க்கும்போதோ இல்ல தனியா இருக்கும்போதோ உங்களை நீங்களே ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்பவர்னு பார்க்காதீங்க. அது ஒரு பாசிவ் ஐடென்டிட்டி. உங்களுக்கு நீங்களே சத்தமா சொல்லிக்கோங்க, நான் ஒரு வெல்த் கிரியேட்டர், நான் ஒரு செல்வத்தை உருவாக்குபவன். இந்த ஒரு சின்ன அடையாள மாற்றம் நீங்க பணத்தை பார்க்குற விதத்தை, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன நிதி முடிவையும் தலைகீழா மாத்தும். இதை நம்புங்க. சரி, நாம பேசின இந்த உளவியல் விஷயங்கள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்? வாங்க, இத ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட நம்ம அஞ்சலியோட கதையை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அஞ்சலி பெங்களூர்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உறவினர்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு நல்ல பேரு. ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட் வரும்போது அவங்க வாழ்க்கை தரம் உயருது. புது ஐபோன், கார் லோன் இஎம்ஐ, வாரம் தவறாம நண்பர்களோட ரெஸ்டாரண்ட், வெளிநாட்டு பயணம், பார்க்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் வாழ்க்கை வாடுற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கை ஒரு கைத்து மேல நடக்கிற மாதிரி இருந்துச்சு. மாச கடைசியில அவங்க அக்கவுண்ட்ல மிச்சம் இருந்தது சில ஆயிரங்கள் தான். திடீர்னு ஒரு மருத்துவ செலவு இல்ல ஒரு வேலை இழப்பு, அவ்வளவுதான் அவங்களோட மொத்த நிதி நிலவரமும் சரிஞ்சிடும்.
இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ட்ராப். அதாவது வருமானம் ஏறுனாலும் அதே நிதி நெருக்கடியில வாழுறது. சுருக்கமா சொன்னா ஜாபுக்கு இன்னொரு அர்த்தம் ஜஸ்ட் ஓவர் ப்ரோக். சம்பளம் வாங்குறதே கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான். ஒருவேளை அஞ்சலியோட கதையில உங்களை நீங்களே பாக்குறீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்க தனியா இல்ல. நல்ல செய்தி என்னன்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத சுழற்சியில இருந்து வெளியே வரதுக்கு ஒரு தப்பிக்கும் திட்டம் இருக்கு. அதுதான் இந்த 5 அடிப்படை விதிகள். ரொம்ப எளிமையான ஆனா வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதிகள். இந்த 5 விதிகள் தான் அந்த பொறியிலிருந்து விடுபடுவதற்கான உங்களுடைய வரைபடம். இந்த ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். இதுல எதையும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கல, ஆனா இத ஒழுக்கமா கடைபிடிக்கிறதுல தான் மொத்த வெற்றியுமே இருக்கு. குறிப்பா அந்த 2வது விதிய பாருங்க. ஒரு திட்டம் வேணும். திட்டம்னா ஏதோ 100 பக்க ரிப்போர்ட் எல்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிள். இந்த 3 கேள்விய உங்களுக்கு நீங்களே கேளுங்க. எனக்கு எவ்வளோ பணம் தேவை, எதுக்காக தேவை, எப்ப தேவை? உதாரணமா, எனக்கு 5 வருஷத்துல வீடு வாங்க 20 லட்ச ரூபா தேவை. இந்த தெளிவு வந்துட்டாலே போதும், உங்க பணம் திசை மாறி போகாது. அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கிடைச்சிடும். இப்போ இந்த மேற்கோளை பாருங்க. கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். நீங்க தூங்கும்போது பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கலனா நீங்க சாகுற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இதுதான் பாசிவ் இன்கமோட முக்கியத்துவம். உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய பழக்கப்படுத்தணும். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்க பணம் உங்களுக்காக சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான நிதி சுதந்திரம். ஒரு நிமிஷம், உங்க நேரத்தை எடுத்துக்கிறேன். இந்த சேனல் வெறும் சென்சேஷனலான கண்டென்ட்டுக்காகவோ இல்ல பொழுதுபோக்குக்காகவோ ஆரம்பிக்கப்படல. இது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக. உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம், செல்வம், மனநிலை இந்த 3லயும் ஒரு உண்மையான வளர்ச்சியை நீங்க தீவிரமா விரும்பினா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க வளர்ச்சிக்கான ஒரு கூட்டு பயணம். சரி, நாம மறுபடியும் அஞ்சலியோட கதைக்கு வருவோம். இப்போ அவங்க கையில 5 விதிகள் இருக்கு. இந்த விதிகளை பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு பாப்போமா? அஞ்சலி முதல்ல தனக்குத்தானே உண்மையா இருக்க முடிவு செஞ்சாங்க. தன்னோட செலவுகளை ஒரு ஆப்ல ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல் மாச கடைசியில அந்த ரிப்போர்ட்டை பார்த்தப்போ அவங்களுக்கு அதிர்ச்சி. தேவையில்லாம எவ்ளோ செலவு பண்ணிருக்கோன்னு புரிஞ்சுது. யோசிக்காம பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. மிக முக்கியமா சம்பளம் வந்த உடனே 20% அதாவது 20,000 ரூபாய தானாவே ஒரு சேமிப்பு கணக்குக்கு மாத்தும்படி ஆட்டோமேட் பண்ணாங்க. 6 மாசம்தான். 6 மாசம் அவங்க வாழ்க்கையில முதல் முறையா மாச கடைசியில அவங்க அக்கவுண்ட்ல பணம் மிச்சம் இருந்துச்சு. வெறும் 100 ரூபாய் இல்ல, 15,000 ரூபாய். அன்னைக்கு ராத்திரி அவங்க நிம்மதியா தூங்குனாங்க. அது வெறும் பணம் கொடுத்த நிம்மதி இல்ல, தன்னோட வாழ்க்கைய தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த நிம்மதி. இப்போ பணம் அவங்கள கட்டுப்படுத்தல, அவங்க பணத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். அவங்க ஒரு வெல்த் கிரியேட்டரா மாறிட்டு இருந்தாங்க. ஓகே, நாம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அஞ்சலியின் கதை மூலமா நாம கத்துக்கிட்ட முக்கியமான தத்துவம் என்ன? செல்வம் என்பது உங்க சம்பளத்துல இல்ல, உங்க ஒழுக்கத்துல இருக்கு. வெல்த் இஸ் a discipline. இத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை மதியுங்க, பணம் உங்கள மதிக்கும். நீங்க பணத்தை ஒரு கருவியா பார்த்து அதுக்கு மரியாதை கொடுத்து சரியா கையாண்டா அது உங்க வாழ்க்கைக்கு தேவையான சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பணக்காரராக உங்க சம்பளத்தை 2 மடங்காக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பழக்கங்களை, உங்க மணி பிஹேவியரை மாத்தினா போதும். அந்த சக்தி பெரிய விஷயத்துல இல்ல, நீங்க இன்னைக்கு எடுக்க போற ஒரு சின்ன முடிவுல இருக்கு. ஒரே ஒரு சின்ன முடிவு. இப்போ இந்த அலசல் முடிய போகுது. ஆனா உங்க பயணம் இப்போதான் தொடங்க போகுது. உங்களுடைய முதல் படியா என்ன செய்ய போறீங்க? உடனே உங்க போன்ல ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப்பை டவுன்லோட் பண்ண போறீங்களா? இல்ல உங்க பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்ணி ஒரு 1000 ரூபாய்க்காவது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை இப்போதே ஆட்டோமேட் பண்ண போறீங்களா? யோசிக்காதீங்க, செயல்படுங்க. உங்க முதல் படியை இன்னைக்கே எடுங்க. உங்க நிதி சுதந்திர பயணம் இப்போ இந்த நொடியில தொடங்குது.